3 டைனிங் டேபிள் செட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4850 ரூபாய். ஸ்டீல் ஃப்ரேம் 3 கிரைண்டர் கல்லு 4 வெப் சேர் பாத்தீங்கன்னா 6250 ரூபாய். ஸ்டீல் சேர் வேணா வெப் சேர் வேணா 4 சேர் ஒரு ஸ்டீல் ஃப்ரேம் டைனிங் டேபிள்ல 3 கிரைண்டர் கல்லு அந்த செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6850 ரூபாய் தான். 1 இன்ச் பைப் போட்டு 4 சேர் போட்டு தந்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7250 ரூபாய். கட்டிங் டேபிள் இது வந்து பாத்தீங்கன்னா 3 கிரைண்டர் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்துட்டு ஆஃபர் பேசுற 4850 ரூபாய். ஹாஃப் கவர் சைனீஸ் அடுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7850 ரூபாய். அதே ஃபுல் கவர்ல எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெறும் 9850 ரூபாய். மசாலா டேபிள் அப்புறம் ஆயில் கடை ரைஸ் பண்ணு சைனீஸ் லேடல் நூடுல்ஸ் கடை மசாலா பாக்ஸ் ரைஸ் ட்ரே கட்டிங் போர்டு பிளாஸ்டிக் ட்ரே சாஸ் கேன் லைட்டர் சாப்பர் பீலர் இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா சைனீஸ் கம்போ வெறும் 24850 ரூபாய் மட்டும் தான். தமிழ்நாடு ஃபுல்லா எங்க சுத்திட்டு வந்து இந்த ரேட்டு கம்மி வேற எங்கேயுமே கிடைக்காது. இது ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி நம்ம சொல்றோம். இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோசை கல்ல பாத்தீங்கன்னா 3 கிரைண்டு 4 கிரைண்டு 2 சைஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. 3 கிரைண்டு காம்போ பாத்தீங்கன்னா 38850 4 கிரைண்டு காம்போ பாத்தீங்கன்னா 48850. இது டீ ஸ்டால் காம்போல பாத்தீங்கன்னா டீ ஸ்டால் 4 கிரைண்டு அதுக்கு தேவையான 3 பர்னர் அடுப்பு அப்புறம் அதுலயுமே பாத்தீங்கன்னா 2 கிரைண்டு ரவுண்ட் டேபிள் 2 வந்துரும். இதுலயும் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற சின்ன பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு 15 ஸ்பேஸ் பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 34850 ரூபாய் மட்டும் தான். சம்மர் டைம்ல ஒரு 38000 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்துட்டு ஒரு ஜூஸ் கடை ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு 72 இட்லி பாக்ஸ் ஒன்னு அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ் கட்டிங் டேபிள் அது இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 18850 ரூபாய். தேவையான ஒரு 25 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 78850 ரூபாய் மட்டும் தான். இருக்கிறதுலே பெரிய காம்போன்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் தான். இது வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 காம்போன சைனீஸ்க்கும் போல தோசை இந்தியன் இட்லிக்கு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த மொத்தமா 4 காம்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,64,000 ரூபாய் வரும். 4 காம்போ மொத்தமா பாத்தீங்கன்னா இதுல இருந்து எனக்கு 2000 டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியும். கிரில் ஷவர்மா பார்பிக்யூ தந்திரி பாட்டு இது எல்லாமும் நம்ம பண்ணிருக்கோம். Hello guys, welcome back to our channel VS Ultimate. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ராமாபுரத்துல இருக்கிற KS&Co ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் தாங்க வந்திருக்கோம். இந்த கிச்சன் அப்ளையன்சஸ்க்கு தேவையான எல்லாமே A to Z இங்க வந்து கிடைச்சிட்டு இருக்குங்க. அதுவுமே உங்க கையில இருக்கிற பட்ஜெட் ரேஞ்சுக்கு இங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு என்னென்ன குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்காங்கங்கறத ஒன் பை ஒன்னா டீடைல்டா இன்னைக்கு பிரதர் வந்து நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. லாஸ்ட் வீடியோல பார்த்ததை விட நிறையவே டெவலப்மெண்ட் இருக்கு. ஷாப் பொறுத்தவரைக்கும் ப்ராடக்ட் ஏகப்பட்டது வந்துருச்சு. சோ அத பத்தி எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து நம்ம வந்து KS&Co சென்னை ராமாபுரத்துல இருக்க அரச மரத்துல இருந்து விருகம்பாக்கம் போற ரோடு வந்தீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 மீட்டர்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வந்துட்டு நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட் சைடு ஷாப் ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா பொருளுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சில்லற பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஒரு மெயினான பொருள் என்னென்ன தேவைப்படும் ஒரு டைனிங்கோ கிச்சனுக்கு என்னென்ன தேவைமோ அதுல மெயினான ஐட்டம் ஒரு 50% ஐட்டம் நம்மகிட்ட இருக்கும். பெரிய பொருள் எல்லாமே இருக்கும். என்கிட்ட இல்ல அப்படின்னா கூட நம்ம ஆர்டர் முறையில செஞ்சு வந்துட்டு இருக்கோம். ஓகே பிரதர், இப்போ வந்துட்டு நார்மலா ரீட்டைல் வாங்குறதுக்கும் நம்மள்ட்ட வாங்குறதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கும்? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க இதெல்லாம் பெரிய பெரிய பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளே செஞ்சு கொடுக்கறது எல்லாம். அதனால நீங்க வெளியில வாங்குறதோட 1000 2000 கம்மியா தான் இருக்கும். இப்போ இல்ல நீ வந்து விசாரிச்சு பார்த்துட்டு வெளிய இருந்து விசாரிச்சு கூட நீங்க வந்து என்கிட்ட எடுத்துக்கலாம். ஓகே பிரதர், இப்போ பாக்குறவங்க ஏதாவது இப்போ கிச்சன் அப்ளையன்ஸுக்கு சம்பந்தப்பட்ட பொருள் வேணும் அப்படின்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? ஒண்ணுமே இல்ல. இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ எல்லாம் அடிக்கடி நம்பர் போட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க நம்ம போன் எடுக்கலன்னா நம்ம கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணிட்டு போனீங்க என்ன பண்ணுங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு ஹாய் அனுப்புனீங்கன்னா அதுல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே வந்து லொகேஷனோட பொருள் என்னென்ன இருக்கு டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுல வந்து. ஓகே, பாக்குறவங்க வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இருந்து பார்க்க போறது கிடையாது. எல்லா பாப்பாங்க. அவங்களுக்கு டெலிவரி எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்? டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுல கம்மி சார்ஜ்ல வண்டி சார்ஜ் வந்து தனியா. ஏன்னா நம்ம பொருளே ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம். மத்தவங்க மாதிரி ஃப்ரீ டெலிவரி போட்டு வந்துட்டு பொருள் வந்துட்டு அதிக ரேட் வச்சு போட்டுருவாங்க. அதுலதான் ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. வெளியே எங்க எடுக்கிறது அங்க எல்லாம் விட நம்ம கம்மி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பெங்களூர்ல கம்மின்னுவாங்க வேலூர்ல கம்மின்னுவாங்க. இருக்கிறதுல கம்மி பாத்தீங்கன்னா சென்னையில தான். சென்னையில கம்மி பாத்தீங்கன்னா எங்க கிட்ட தான். அது நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். அதனால டெலிவரி சார்ஜ் தனி. அது நான் இருக்கிறதுல கம்மியான வாடகைக்கு நான் வண்டி பிடிச்சி தருவேன். ஓகே, அதனால சேஃப்டியா A to Z எல்லாமே பக்காவா வந்து சேர்ந்துரும். பயப்படாம நம்மள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ இந்த லைன்லயே பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஷாப்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. நூத்துக்கணக்கான கடை இதே மாதிரி இருக்கும்போது நம்ம கிட்ட பர்டிகுலரா கிளைண்ட் எதுக்காக வரணும்? மத்தவன்ட்ட விட என்கிட்ட கம்மி. நீங்க அடுத்த வீடியோல நீங்க பொருளை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். குவாலிட்டி வைஸ் நம்மகிட்ட ஜாஸ்தி. ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட தான் கம்மி. அதை நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். மேக்னெட் வரும்போது மேக்னெட் எடுத்துவாங்க. ஒருத்தர் வந்து போட்டு போனாடி இதுல கமெண்ட்ல போகும்போது மேக்னெட் எடுத்துட்டு போங்க. தாராளமா எடுத்துட்டு வாங்க. எல்லாத்துலயுமே கொடுக்குற ஒரு பொருளையும் ஒட்டி வச்சு பார்த்து எடுத்துட்டு போங்க. இதெல்லாம் வெயிட் இருக்கான்னு பாருங்க உள்ள. எல்லாமே அதுக்குன்னு தெரிஞ்சு அதுக்குன்னு நிபுணர் யாரு வேணா நீங்க கூட்டு வந்துட்டு உள்ள வெயிட் வச்சிருக்காங்களா வாங்கிட்டு போங்கங்கறீங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போங்க. சூப்பர் பிரதர். இப்போ ஒரு பொருளா என்னென்ன காம்போஸ் இருக்கு எல்லாமே ஒண்ணு ஒண்ணா பாத்துருவோமா? டீடைலா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மட்ட வந்துட்டு டைனிங் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நான் இது இப்போ சொல்றேன் விசாரிச்சு பார்த்து கூட எப்படி பாத்தீங்கன்னா 3 டைனிங் டேபிள் செட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ கடைக்கு ஜூஸ் கடைக்கு அந்த மாதிரி கிடைக்கிற 3 டேபிள் 4850 ரூபாய். அப்படி இல்ல நான் ஹோட்டலுக்கு போட போறேன் அந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்து பிளேட் வச்சு சாப்பிட போறாங்க அப்படின்னா 3 டைனிங் டேபிள் செட். இது பாத்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கோம் இது 6750
6250 ரூபாய். அதாவது ஸ்டீல் ஃப்ரேம் 3 கிரைண்டர் கல்லு 4 வெப்சேர் பாத்தீங்கன்னா 6250 ரூபாய். ஸ்டீல் சேர் வேணும் வெப்சேர்ல வேணாம் ஸ்டீல் வந்து வேணும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா 3/4 இன்ச் பைப்பு 4 சேர் ஒரு ஸ்டீல் ஃப்ரேம் டைனிங் டேபிள்ல 3 கிரைண்டர் கல்லு அந்த செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6850 ரூபாய் தான். இல்ல எனக்கு இன்னும் குவாலிட்டி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் பைப்பு போட்டு 4 சேர் போட்டு தந்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7250 ரூபாய். இது எல்லாமே அப்படி எல்லாத்துக்குமே 4 சேர் வந்துடும். எல்லாமே பிராண்ட் நியூல தந்துரும். இது வந்து டெமோக்கு இருக்கிறதுனால அப்படி இருக்கு. உங்களுக்கு குடோன்ல இருந்து புதுசா தான் எடுத்து தருவோம். இதுல நம்ம என்ன சொல்றோம்னா இது வந்து நம்ம ஆஃபர்னு போட்டு விற்கிறதுக்காக மத்த ரேட் மத்த கடைக்காரங்களோட நான் கம்மியா போட்டு தரேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து நம்ம நேம் போர்டு எல்லாம் போர்டு போட்டு நம்ம வந்துட்டு வித்துக்கிட்டு இருக்கோம். இது வந்துட்டு எவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க வந்தாலும் சரி வீடியோ பார்த்துட்டு வந்து நாங்க எடுக்கிறோம் கம்மி பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறீங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. வீடியோ போடுறது வந்து எல்லா மூலையில இருந்து வந்து பார்த்துட்டு எடுக்கணும். வீடியோ நான் போடல பக்கத்துல இருந்து கூட வர மாட்டாங்க கஸ்டமர். அதனால வீடியோ போடுறது எல்லா ஊருக்காரனும் பார்த்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வீடியோ போடுறோம். இதுல இருக்க ரேட்ல நம்ம போர்டுல இருக்க ரேட்லாம் பாத்தீங்கன்னா பிக்சட் ரேட் தான். ஏன்னா அதுலயே நம்ம போட்டு தான் வச்சிருக்கோம் பிக்சட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதுனா மத்த கடைக்காரனோட நம்ம 300 கம்மியா கொடுக்குறோம் அப்படின்றதுனால தான். எவ்வளவு இதுக்கு வந்து தூரத்துக்கு ரேட் கம்மி பண்ண மாட்டாங்க. நான் திருப்பி சொல்றேன். நம்ம டைனிங் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சட் பிரைஸ் தான். இதை வச்சு உள்ள வியாபாரம் இது எடுக்கிறாங்களா இது மட்டும் எடுக்க மாட்டாங்க. இது ஒரு 10 செட் எடுப்பாங்க. உள்ள இதை வச்சு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பில் போடுவாங்க. அதனால சரி கஸ்டமருக்கு நம்ம கம்மியா கொடுக்கணுமே கொடுக்கறது தான். அதனால தான் வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. விசாரிச்சு பார்த்து கூட என்கிட்ட வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னென்ன ரேட் இருக்கோ அதெல்லாம் ஒரே ரேட் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ரேம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எச் ஃப்ரேம் இதுல வந்து டபுள் ஃப்ரேம் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடுமே வந்துட்டு கால் வச்சுக்கலாம் நீங்க. அதோட இது வந்து பாத்தீங்கன்னா 12,500 இருந்து நம்மகிட்ட ரெடியா இருக்கு. இதே இன்னும் இதுல நிறைய செட் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுல கூட என்னால பார்த்து கம்மி பண்ணி தர முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் டேபிள் இது வந்து பாத்தீங்கன்னா 3 கிரைண்டர் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்துட்டு ஆஃபர் பேசுற 4850 ரூபாய். இப்ப திருப்பி சொல்றேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர் ரேட் தான். மீடியமான வெயிட் தான் இருக்கும். லைட் வெயிட் தான். இது வந்து சும்மா இதை வச்சு பொருள் வச்சு எடுத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்கறதுனால அதுக்கு ஹெவியா போட வேணாம் அப்படின்னா நம்ம லைட் வெயிட்ல போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிக்ஸ் ரேட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4850 ரூபாய். சைஸ் மென்ஷன் பண்ணி இருக்கும் பாருங்க. 3 போன்ற 4850. அதே இல்ல எனக்கு 1 இல்ல 2 வேணும் கொஞ்சம் பெருசாக்கி போறேன்னா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6200. இதுல வந்துட்டு 3க்கு 2ல அதுவே 4க்கு 2ல போத்தீங்கன்னா 7200. அதுவும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஆஃபர் லைட் வெயிட் இந்த மாதிரி காலில் பாத்துக்கோங்க. இது எல்லாமே நம்மகிட்ட பிக்ஸ் ரேட் தான். ஏன்னா வெளியே வந்துட்டு நம்ம கொடுக்கறத விட கம்மியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நோக்கத்துல தான் வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம கம்மியா போட்டுட்டு இருக்கோம். போர்டுல நீங்க எல்லா விட கம்மியா தரீங்க. ஆனா போர்டுல போட்ட ரேட்டு தான் தருவீங்களா கம்மி பண்ண மாட்டீங்களா நிறைய கஸ்டமர் கேட்கறாங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாவே இருக்கு. ஏன் அதை திருப்பி சொல்றோம்னா கஸ்டமர் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற நிறைய பேர் என்ன ரூடா பேசுறாங்கன்றாங்க. அவங்க பேச பாத்தீங்கன்னா வந்துட்டு வாக்குவாதம் வளர்ந்துருது. அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல. மத்த நம்ம கம்மியா கொடுக்குறோம் மத்த கடையோட சொல்றதுக்காக தான் வந்து நம்ம போர்டு போட்டு வச்சிருக்கோம். நீ எங்க வேணா விசாரிச்சுட்டு வந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி என்ன வெளியே போய் விசாரிச்சுட்டு வந்தீங்களா இப்படி அந்த மாதிரிலாம் யாரும் உங்களை கேட்க போறதே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் அடுப்பு. சைனீஸ் அவர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கவர் நம்ம டெவலப்ல இருக்கு. ஃபுல் கவர் நமக்கு டெவலப் இருக்கு. ஆஃப் கவர்னா இது வந்துட்டு இது வரைக்கும் பாதி இதுல கால் வரும். அது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் வந்துடும். பேக் சைட்லயும் சரி ஃப்ரண்ட்ல 2 சைடுமே சரி கவர் வந்துடும். ஃப்ரண்ட்ல வந்து நீங்க வந்துட்டு பொருளும் வச்சுக்கலாம். சைனீஸ் கடை அந்த மாதிரி இதுல வந்து பொருள் வைக்க முடியாது. இப்போ ஆஃப் கவர் சைனீஸ் அடுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7850 ரூபாய். அதே ஃபுல் கவர்ல எடுத்தீங்க பாத்தீங்கன்னா வெறும் 9850 ரூபாய் மட்டும்தான். உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து இதுக்கு ரேட் டிஃபரெண்ட் இருக்கு. ஃபிட்டிங் வந்து டிஃபரெண்ட் வருமா கேட்டா அப்படிலாம் கிடையாது. இதுக்கு என்ன ஃபிட்டிங்கோ சேம் அதே தான். இது ஒரு 25000 அடுப்புல கூட நம்ம என்ன போடுவோமோ அதே ஃபிட்டிங் தான் நம்ம இதுல போட்டுருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 7850 ரூபாய் மட்டும்தான் சைனீஸ் அடுப்புல. அதுவே நம்மகிட்ட வந்துட்டு ஃபுல் கவர் 9850 ரூபாய். இல்ல எனக்கு இதை விட கொஞ்சம் கம்மியா கிடைக்குமா அப்படின்னு கேட்டா பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இரும்புல வரும். இந்த மாதிரி இரும்புல எடுத்தீங்க பாத்தீங்கன்னா வெறும் 3850 ரூபாய் மட்டும் தான். எந்த பட்ஜெட்ல கேக்குறீங்களோ எல்லா பட்ஜெட்லயுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க தாராளமா வந்து எடுத்துக்கலாம். இல்ல இப்ப இது வந்து நாங்க வந்துட்டு இப்பதான் வந்து கடை ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ஏற்கனவே ஆரம்பிக்கிறவங்க அடுப்பு தனியா வாங்கிட்டு போவாங்க. அதுவே நான் இப்பதான் கடை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சைனீஸ்க்கு ஒரு காம்போ இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் காம்போ ஆஃபர். இதுல வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் ரேஞ்சு மசாலா டேபிள் அப்புறம் ஆயில் கடை ரைஸ் பண்ணி சைனீஸ் லேடல் நூடல்ஸ் கடை மசாலா பாக்ஸ் ரைஸ் ட்ரே கட்டிங் போர்டு பிளாஸ்டிக் ட்ரே சாஸ் கேன் லைட்டர் சாப்பர் பீலர் இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கடை நான் வைக்க போறேன் அப்படின்னா ஒரு ஃபுல் செட்டே பாத்தீங்கன்னா சைனீஸ் காம்போ வெறும் 24,850 ரூபாய் மட்டும் தானே. போன வீடியோல சொன்ன மாதிரி தான் சென்னையில மட்டும் இல்ல நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் இந்த மாதிரி ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கஸ்டமர்லாம் நிறைய பேர் வந்து சொல்லி அந்த மாதிரி போட்டு காம்போ ஆஃபர் பண்ணது. அதனால இது வந்து இங்க நீங்க 136 கடை மட்டும் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா எங்க சுத்திட்டு வந்தாலும் இந்த ரேட்டு கம்மி வேற எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. இது ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி நம்ம சொல்றோம். இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கல்ல பாத்தீங்கன்னா 3க்கு 2 4க்கு 2 சைஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. எப்ப வந்தாலுமே இதுக்கு சின்ன சைஸ் வேணும் இதை விட பெரிய சைஸ் வேணும் நம்ம செஞ்சும் தந்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 3க்கு 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 தான். இதுவும் நம்ம வந்துட்டு 18 கேஜில போட்டு இருக்கோம். தோசைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே 20 கேஜி போட்டே வந்துட்டு 18,500 20,000 சொல்லுவாங்க. நம்ம வந்து உங்களுக்கு 18 கேஜி போட்டுருக்கோம். டபுள் பர்னர் 3க்கு 2 அடுப்பு 16,500. அதுவே எனக்கு 4க்கு 2ல பாத்தீங்கன்னா 21,500. இதுலயும் அதே போல தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறேன். இதுல ஏதாவது காம்போ இருக்காங்க கேட்டீங்கன்னா அது மாதிரி ஃபுல் உங்களுக்கு செட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 2 தோசைகள் 3க்கு 2 பொரோட்டா டேபிள் 3க்கு 2 கட்டிங் டேபிள் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வாளி சாமுக்கா ஹாட் பாக்ஸ் ஜக்கு டம்ளர் துடுப்பி ஸ்க்ரப்பர் கரண்டி ஆயில் ஜக்கு லைட்டர் ஆம்லேட் ஜக்கு இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,750
850 ரூபாய் மட்டும்தான். இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு காம்போவாவே உங்களுக்கு செட்டா வந்துடும். உங்களுக்கு எல்லாமே பொரோட்டா போடுறதுல இருந்து பொரோட்டா மாவு பேசுறது கட்டிங் டேபிள் எல்லாமே உங்களுக்கு இதுலயே வந்துடும். அதுவே எனக்கு இதுல இருந்துட்டு இந்த 4க்கு 2 வேணும், இதுல 3க்கு 2 காம்போ. இதே எனக்கு 4க்கு 2 வேணும் கேட்டாங்கன்னா அது ஒரு 48,850 ரூபா தான். உங்களுக்கு எல்லாமே 4க்கு 2ல வந்துடும். 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு 3க்கு 2 காம்போ பாத்தீங்கன்னா 38,850, 4க்கு 2 காம்போ பாத்தீங்கன்னா 48,850. இதுவும் நம்ம வந்துட்டு சென்னையில் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல ஓபன் சேலஞ்ச் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் விசாரிச்சு பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். இதே பார்த்துட்டு இதையும் போட்டோ எடுத்து வச்சுவாங்க. போட்டோ எடுத்து வச்சு நான் இல்லைன்னா கூட நீங்க வந்துட்டு இந்த போட்டோ காமிச்சு நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். வந்தோமா 2 நிமிஷத்துல வியாபாரத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க, நீ அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. இதுவும் சரி, இதுவும் சைனீஸ் காம்போவும் சரி வந்துட்டு உங்களுக்கு 10 நிமிஷம் வியாபாரம் அங்கே முடிச்சு நீங்க போய் ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். மாஸ்டர் கூட்டு வந்து இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்டால்னா டீ ஸ்டால்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 இல்ல எனக்கு அதுக்கு மேல வேணும்னு சொன்னீங்கன்னா கூட ஆர்டர் முறையில நம்ம செஞ்சு தந்துட்டு இருக்கோம். 3க்கு 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 9,500 ரூபாய் மட்டும்தான். இதே எனக்கு 4க்கு 2 வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4க்கு 2 வந்து உங்களுக்கு 12,500. இப்போ இதுல டீ ஸ்டால் என்னன்னா இதை தனியா நீங்க அடுப்பு வைக்கணும் கூட அவசியம் இல்லை. எனக்கு இந்த இதுக்குள்ளே எனக்கு அடுப்பு செட் ஆகணும், நான் வெளியே பண்ண எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னா இதுலயே எனக்கு பர்னர் வேணும் செட் பண்ணி கேட்டா கூட அதுவும் நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆர்டர் முறையில என்னென்ன உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரமோ அதுக்கேற்ற மாதிரியான ரேட் வரும் டீ ஸ்டால்ல. அது மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் சம்மர்லாம் பாத்தீங்கன்னா இது பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஜூஸ் ஸ்டால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 சைஸுமே நம்மகிட்ட ரெகுலரா இருக்கும். இல்லைன்னா கூட நம்ம வந்துட்டு காசு கொடுப்போம்னா நாளைக்கு கொடுத்துடலாம். அதே போல எனக்கு இன்னும் பெருசா வேணும் 5க்கு 2 6க்கு 2 7க்கு 2 வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் 3 நாள்ல உங்களுக்கு செஞ்சு தரும் ஆர்டர் பேஸ்ல. அதுக்கேற்ற மாதிரி ரேட் வரும். இப்போ 3க்கு 2ல இது பாத்தீங்கன்னா வெறும் 12,500 தான். இதே 4க்கு 2 பாத்தீங்கன்னா 16,500. இது போக இப்ப இதுவும் அதே போல தான். நான் புதுசா இந்த மாதிரி டீ கடை ஒன்று வைக்க போறேன், ஜூஸ் கடை வைக்க போறேன், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எனக்கு காம்போவா வேணும் கேட்டீங்கன்னா அதுலயுமே நம்மகிட்ட வந்து காம்போ இருக்கு. சம்மர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால், ஜூஸ் மிக்ஸி, கட்டிங் டேபிள், ரவுண்ட் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கு 2 ரவுண்ட் டேபிள் 2 வந்துரும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான மிக்ஸி வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற சின்ன பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு 13 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38,850 ரூபாய் மட்டும் தான். இந்த சம்மர் டைம்ல ஒரு 38,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்துட்டு ஒரு ஜூஸ் கடை ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கலாம். சின்ன கடையா இருக்கு, பெரிய கடையா இருக்கு, எது வேணா நீங்க வச்சுக்கலாம். அதை தவிர்த்து நீங்க டைனிங் டேபிள் அதுல என்ன மிஞ்சி போனா அதுல ஒரு 20,000 25,000 ரூபாய் உங்களுக்கு கூட ஒரு அந்த மாதிரி தான் வருமே தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு மற்றபடி ஜூஸ் கடைக்கு இந்த 2 ரவுண்ட் டேபிளே போதும். வந்து நின்று ஜூஸ் குடிச்சு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க போறாங்க. வெறும் இந்த 13 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் தான். அதே போல இல்ல சம்மர்ல வந்துட்டு ஜூஸ் காம்போ தான் போகுது அப்படின்னா அப்படி கிடையாது. டீ காம்போவும் பாத்தீங்கன்னா பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இப்போ டீ ஸ்டால் காம்போல பாத்தீங்கன்னா டீ ஸ்டால் 4க்கு 2 அதுக்கு தேவையான 3 பர்னர் அடுப்பு, அப்புறம் அதுலயுமே பாத்தீங்கன்னா 2க்கு 2 ரவுண்ட் டேபிள் 2 வந்துடும். இதுலயும் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற சின்ன பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு 15 ஸ்பேஸ் பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 34,850 ரூபாய் மட்டும்தான். இந்த 34,850 ரூபாயும் அதே போலதான் இருந்தா போதும். உங்களுக்கு ஒரு டீ கடையை நீங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வளர வந்துட்டு டைனிங் டேபிள் அது தேவையான பொருள் அப்பப்ப நீங்க தனித்தனியா எடுக்கிறது கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு பட்ஜெட்ல முத நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்றப்ப அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதையும் சரி ஜூஸ் ஸ்டால் காம்போவும் சரி இது வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு கம்மியான ரேட்ல வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கேஎஸ்என் ஆஃபர்னா கேஎஸ்என் அது மாதிரி தான் நம்ம கிட்ட போய்கிட்டு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆஃப் த ஷாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி காம்போ ஆஃபர் இதுதான் வந்துட்டு போன வாட்டி வீடியோக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம அதே ரேட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி காம்போ வந்து மெயின்டைன் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 72 இட்லி பாக்ஸ் ஒன்னு, அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ், அது அந்த கிச்சனுக்கு தேவைப்படுற ஐட்டம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டிங் டேபிள் அது இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 18,850 ரூபாய் மட்டும்தான். இதுல அந்த இட்லி கடைக்கு அதாவது ஒரு ரோட் சைடு ஷாப் போட போறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் சரி இல்லைன்னா ஒரு ஒயின் ரேஞ்சில் ஹோட்டல் வைக்கிறாலும் அந்த கிச்சனுக்கு இட்லி கிச்சனுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டமே பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதுல வெறும் பாத்தீங்கன்னா வெறும் 18,850 ரூபாய் மட்டும்தான். இதுல நீங்க போன வீடியோல கூட போய் பாருங்க. இதெல்லாம் பயங்கரமான ட்ரெண்டிங்ல போயிட்டு நிறைய பேர் வந்து ஆதரவு தந்தீங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே போல இதுக்கும் சரி சைனீஸ் காம்போக்கு இது வரைக்கும் போட்ட டீ ஸ்டால் காம்போ ஜூஸ் ஸ்டால் காம்போ அதே போல ஆதரவு தருவீங்க நம்பி தான் அந்த மாதிரி நம்ம எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். 18,850 ரூபாய் இந்த 20 பொருளும் சேர்த்து 18,850 ரூபாய். தனியா வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 36 84 72 90 108 இட்லி வரைக்கும் நம்ம கிட்ட கூட அதெல்லாம் அவைலபிளா இருக்கு. எனக்கு அதுக்கு மேல வேணும்னு கேட்டா கூட நம்ம ஆர்டர் முறையில எடுத்து தந்துட்டு இருக்கோம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா இந்தியன் காம்போ இது வந்து என்ன பொருள் காட்ட கிடையாது, இது ஃபுல்லாவே ஆர்டர் பேஸ் தான். இந்தியன் காம்போல பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ரேஞ்ச் டபுள் ரேஞ்ச் ஒரு கோகனட் ஸ்கப்பர் ஒரு 2க்கு 2 சிங்க் ஒன்று வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேக் 6 அடி ரேக் ஒன்று வந்துடும். பார்சல் கவுண்டர் கட்டிங் டேபிள் 6 குழி பெயின் மேரி இந்த குழம்புலாம் சூடா வச்சிருப்பாங்கல்ல அது மாதிரி 6 குழி பெயின் மேரி. இதுல அந்த கிச்சனுக்கு தேவையான ஒரு 25 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 78,850 ரூபாய் மட்டும் தான். இருக்கிறதுலே பெரிய காம்போன்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் தான். இது வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 காம்போன அதாவது ஒரு சைனீஸ் செட்டு நான் எல்லாமே போட போறேன். சைனீஸ்க்கும் போட தோசை இந்தியன் இட்லிக்கு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த மொத்தமா 4 காம்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,64,000 ரூபாய் வரும். நீங்க வேணா கால்குலேட் பண்ணி கூட்டி பாருங்க. 1,64,000 ரூபாய் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா 4 காம்போ எனக்கு மொத்தமா வேணும்னா இதுல ஏதாவது கம்மி பண்ணி என்னன்னா இதுல நம்மளா பண்ணுவீங்க 4 காம்போ மொத்தமா இதுல இருந்து எனக்கு 2,000 டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியும். ஏன்னா மொத்தமா நம்ம போறது என்னடா இவ்வளவு 1,64,000 என்னடா 2 ரூபா தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவேன்னு கேட்டா ஏன்னா மத்த கடையெல்லாம் விட கம்மியா தரணும் மக்கள் வந்துட்டு கம்மி விலையில எடுத்து பயனடையணும் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இருந்தா நம்ம காம்போவே போட்டு வச்சிருக்கோம். சரி அதுல இருந்து நானும் எடுக்கிறோம் அப்படின்றதுனால ஒரு 2,000 1,00,000 ரூபாய் ஒரு 1,000 ரூபாய் கம்மி பண்ணுவாங்க. 2 லட்ச ரூபாய்
2000 ரூபா அந்த மாதிரி தான் கம்மி பண்ணுவோம் நம்ம. ஏன்னா நமக்கு லாபம் கம்மி, கஸ்டமரை நம்ம அதிகமா வலிக்கணும் அப்படின்றதுனால தான் லாபத்தை கம்மி பண்ணி குவாலிட்டியில நம்ம தரமா உங்களுக்கு வந்துட்டு தந்துட்டு இருக்கோம். அதனால தான் வந்துட்டு ஏன் திருப்பி நம்ம இதை சொல்றோம்னா கஸ்டமர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. கம்மி நம்மகிட்ட மற்ற கடையெல்லாம் விட நம்மகிட்ட கம்மி. அதே போல டெலிவரி வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி கிடையாது கிடையாது கிடையாது. நம்ம திருப்பி சொல்றோம். நிறைய பேர் வந்து நீங்க சொன்னீங்க ஃப்ரீ டெலிவரி கிடையாதுன்னு சொல்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க. பொருளும் நம்ம கம்மியா கொடுத்து ஃப்ரீ டெலிவரி நம்ம கொடுத்தோம்னா பொருள் நமக்கு நட்டம் தான். எடுத்து சும்மா கொடுக்குற கணக்கு மாதிரி நமக்கு ஆயிரும். அதனால கஸ்டமர் வந்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு அந்த மாதிரி நம்ம கேட்டு விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்தா கோவப்படுறாங்க. அதுனா நீங்க விசாரிச்சு பார்க்கவா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் அதை திருப்பி நம்ம சொல்றோம்னா அப்பதான் உங்களுக்கு ரேட் என்னன்னு தெரியும். ஓ ஆமா, பக்கத்து கடையோட உங்க கடையில ஆமா கம்மியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ரேட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி அந்த வார்த்தையை சொல்றோமே தவிர்த்து உங்களை விரட்டுறதுக்கோ உங்க கிடையாது. சில பேர் வந்து சண்டை போடுறதுக்குன்னு வராங்க. அப்படின்னு சில பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. வாக்குவாதம் பேச்சு அதிகமாக வாக்குவாதம். நம்ம ஏன் சொல்றோம்னா ரேட் வந்து இந்த காம்போல எடுக்கிற எல்லாமே தனித்தனியா எடுக்கிறீங்கன்னா எல்லாமே பிக்சட் ரேட் தான். இதுல கம்மி பண்ணவே மாட்டோம். 4 காம்போ மொத்தமா சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கம்மி பண்ணி தரலாம். அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க இந்த வீடியோல சொல்லியிருக்கான் பாரு, 4 காம்போ திருப்பி சொல்றேன். 4 காம்போவும் சேர்த்து எடுத்தா 2000 ரூபாய் 2000 வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ காமிச்ச காம்போ ஐட்டத்தை தவிர்த்து வேற என்னென்ன பொருட்கள் அதுல பாத்தீங்கன்னா இந்த அதே ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன பாத்தீங்கன்னா சின்ன பொருள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 50% பொருள் இருக்கணும். சின்ன பொருள் மட்டும் தான் நாங்க எடுக்க வரன்றப்போ நீங்க வரவே வேணாம். பக்கத்துல வீட்டு பக்கத்துல எடுத்துக்கோங்க. சின்ன பொருள்லாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எடுத்து விற்கிறது தான். அது வந்துட்டு ஹோல்சேல் கிடையாது, ரீட்டைல் தான். அது ஓப்பனா சொல்லி எடுத்து நம்ம விற்கிறதுனால கூட 5 ரூபா இருக்கதான் செய்யும். அதை நம்ம ஓப்பனா சொல்லிடுறதா வீடியோல. சின்ன பொருள். பெரிய பொருள் நாங்க நிறைய எடுக்கிறோம். அதோட சேர்த்து சின்ன பொருள் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்க வரலாம். சின்ன பொருள் மட்டும் தான் எடுப்போம். நீங்க வீட்டு பக்கத்துல கூட எடுத்துக்கோங்க. எங்க நீங்க அங்கே நீங்க வரதும் ஒண்ணுதான், அங்கே எடுக்கிறதும் ஒண்ணுதான். அப்புறம் இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில்லு, ஷவர்மா, பார்பிக்யூ, தந்தூரி பாட்டு இது எல்லாமும் நம்ம பண்ணிருக்கோம். தந்தூரி பாட்டுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல், இரும்பு எல்லாமே இருக்கு. ஷவர்மால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள், சிங்கிள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஆர்டர் பேஸ்ல நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். கிரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9, 15, 25, 35 கோழி இருக்கு. நம்ம வந்துட்டு அதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாமே ஆர்டர் பேஸ்ல எனக்கு இந்த பொருள் வேணும் அந்த மாதிரினா நீங்க வந்து எனக்கு இந்த பொருள் வேணும்னு சொன்னா கூட நம்ம டயக்ராம் போட்டு காமிச்சு இந்த பொருள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி கூட நம்ம ஆர்டர் முறையில செஞ்சு தந்துட்டு இருக்கோம். எந்த சைஸ் வேணும், என்ன இதுல குவாலிட்டியில வேணும், 304 வேணும்னா நம்ம செஞ்சு தந்துருக்கோம். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா 202 கிரேட் தான். அதே எனக்கு கஸ்டமர் வந்து 202 கிரேட்ல 18 கேஜி வேணும், 16 கேஜி வேணும், இல்ல எனக்கு 304 வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டுற போல ஆர்டர் முறையில நம்ம செஞ்சு தந்துட்டு இருக்கோம். இப்போ இதுல இல்ல இப்போ வரைக்கும் ஸ்டீல்ல தானே காமிச்சிங்க, இதை விட எனக்கு பட்ஜெட் கம்மியா வேணும் அப்படின்னா அதுலயுமே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இரும்பு அடுப்பு, அதாவது சைனீஸ் அடுப்பா இருக்கட்டும், சிங்கிள் அடுப்பா இருக்கட்டும், தோசைகள்லாம் இருக்கட்டும், டேபிள் டாப் தோசைகளா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கிட்ட இரும்புலையும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க ஸ்டீல்ல பாக்குற பட்ஜெட் எல்லாம் விட இரும்புல தான் எனக்கு வேணும், இன்னும் கம்மியா தான் வேணும். இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா நான் க்ரோ பண்ணதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன்னா நீங்க இரும்புல இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா அதுவும் விட உங்களுக்கு பாதி பட்ஜெட் கம்மியா வந்துடும் உங்களுக்கு. இதுல வந்து பிரியாணி அடுப்பு இருக்கு, சிங்கிள் அடுப்பு இருக்கு, சைனீஸ் அடுப்பு இருக்கு, டேபிள் டாப் தோசைகள் எல்லாமே நம்மகிட்ட இரும்புலையும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. தோசைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6500 இருந்து டேபிள் டாப் இரும்புல நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு.